நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போறீங்க, கூகுள் மேப்ல போயிட்டு நீங்க இடத்த அட்ரஸை போட்டுறீங்க, டிரெக்ஷன் கூட போட்டுறீங்க. இப்ப டிரெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, கோ ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுது. உடனே என்ன பண்றீங்க, நீங்க நேரா போக ஆரம்பிக்கிறீங்க. டேக் ரைட் அப்படின்னு சொல்லுது, நீங்க ரைட் எடுக்கிறீங்க. திரும்பி என்ன பண்ணீங்க, ஒரு தப்பான வளைவை என்ன பண்ணீங்க, நீங்க எடுத்துட்டீங்க. நீங்க நேரா போறதுக்கு பதிலா லெஃப்ட் திரும்பிட்டீங்க. உடனே அது என்ன பண்ணும், ரீடைரக்ட். நான் தான் உன்னை நேரா போக சொன்னேன்ல, நீ எதுக்கு லெஃப்ட் போன அப்படின்னு சொல்லுமா? நான் தான் படிச்சு சொல்றேன், நீ யூ டர்ன் எடுக்காதன்னு சொல்லி நீ ஏன் யூ டர்ன் எடுத்து அப்படின்னு திட்டுமா உங்களை? அந்த அம்மா எவ்வளவு அமைதியா பேச முடியுமோ அவ்வளவு அமைதியாய் பேசும். டேக் a U-turn, டேக் ரைட், ரீடைரக்டிங். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு சாதாரண கூகுள் மேப்பே நீங்க தவறு செய்யும் பொழுது, நீங்க தவறான வழியில போகும் பொழுது, அது அன்பா உங்களை என்ன பண்ணுது, ரீடைரக்ட் பண்ணுது. அதாவது நீங்க போய் அந்த இடத்துல சேர்ற வரைக்கும் உங்களை விடாது. அது இன்டர்நெட் கனெக்டா இருக்கிற வரைக்கும் அது வழி சொல்லிக்கிட்டே தான் என்ன பண்ணும், இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவரும். நமக்குள்ள ஒரு ஜிபிஎஸ் இருக்கு, காட் பொசிஷனிங் சிஸ்டம். ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்க சில டைம் தவறான வழியில போகலாம், அழைப்பு இந்த சைடு, ஆனா இந்த சைடு போயிட்டு இருக்கலாம். அவர் விட மாட்டாரு. திரும்ப ஒரு யூ டர்ன் எடு, நீ என் பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டே இருப்ப. நீங்க போய் அந்த லக்கை அடையும் வரைக்கும் அவர் உங்களோடு பேசிக்கொண்டே தான் இருப்பார். ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார்.